ரெடியா இருக்கீங்களா? நான் அதை உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? 2 நண்பர்களோட கதை தான் பார்க்க போறோம். ராமு சோமுன்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் காட்டு பக்கமா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள போய் சுத்திட்டு இருக்கும்போது ராமுவும் சோமுவும் யானைய பத்தியும் சிங்கத்தை பத்தியும் பேசிட்டே போனாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளயும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துடுச்சு. 2 பேரும் இல்ல நான் சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ராமுக்கு ரொம்ப கோவம் வந்து ராம என்ன பண்ணா, சோமுவை போட்டு அடிச்சிட்டான். சோமுவை போட்டு அடிச்சோன்னா சோமுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சோமுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ராமு கிட்ட சோமு எதுவுமே சொல்லாம கம்முன்னு அவன் கூடயே நடந்து வந்தான். அப்போ அவன் என்ன பண்ணா, அங்க இருந்த ஒரு மண்ணுல இன்னைக்கு என்ன ராமு அடிச்சிட்டான் அப்படின்னு சோமு ஒரு மண்ணுல எழுதி வச்சான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அதை 2 பேருமே கவனிக்காம போயிட்டாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள சோமு விழுந்துட்டான். பெரிய பள்ளத்துல விழுந்து அவனால வெளியில வரவே முடியல. சோமு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி பார்த்தா வெளியில வரல. ராமு வெளியில இருந்து நிறைய குச்சி, கம்பு, இலை, தலை, கொடியெல்லாம் தூக்கி போட்டு சோமுவை வெளியில வர வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான். ரொம்ப நேரம் கழிச்சு ராமு போட்ட இது எல்லாத்துலயும் மேல ஏறி பிடிச்சிட்டு சோமு வெளியில வந்துட்டான். அப்போ 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சோமு என்ன பண்ணா, அங்க இருந்த ஒரு மரத்துல என்னோட நண்பன் ராமு இன்னைக்கு எனக்கு பெரிய உதவி செஞ்சு என்னோட உயிரை காப்பாத்தினா அப்படின்னு செதுக்கி வச்சான். இத பாத்துட்டே இருந்த ராமு கேட்டான், ஏன் நான் உன்னை அடிக்கும் பொழுது நீ மண்ணுல எழுதி வச்ச, இப்ப நான் உனக்கு உதவி செய்யும் பொழுது நீ இத மரத்துல செதுக்கி வச்ச அப்படின்னு கேட்டான். அதுக்கு சோமு சொன்னா, நல்ல விஷயங்களை நாம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், கெட்ட விஷயங்களை கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மறந்துடணும், கெட்டதை ஞாபகம் வச்சுக்க கூடாது. அதனாலதான் நான் அதை மண்ணுல எழுதி வச்சேன். அது கொஞ்ச நேரத்துல காத்துல பறந்து போயிடும். நான் நல்ல விஷயமான நீ எனக்கு உதவி செஞ்ச அப்படின்றத மரத்துல செதுக்கி வச்சிருக்கேன். இது எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம பார்த்தாலும் இது எப்படியே இருக்கும். அந்த நினைவுகளும் நமக்கு அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுக்க கூடியதா மனசுல இருக்கும் அப்படின்னு சொன்னா. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். கெட்ட விஷயங்களை அப்ப மறந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோட இந்த கதையை பகிர்ந்துக்கோங்க. சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வேற ஒரு கதையோட நம்ம பார்க்கலாம்.